ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தியானத்திற்காக யோவான் சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரம் 15-16 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். கடந்த வாரத்திலே நாம் பார்த்தது இயேசு கிறிஸ்துவினுடைய வசனங்களை, வார்த்தைகளை கைக்கொள்கிறதுனால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், நன்மையான காரியங்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதில் குறிப்பாக அவருடைய வசனங்களை கைக்கொள்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி, எட்டர்னல் லைஃப் அது நமக்கு உண்டு என்று சொல்லி நாம் அந்த வசனங்களின் மூலமாய் அறிந்து கொண்டோம். இன்றைக்கும் கர்த்தருடைய வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆண்டவருடைய வேத புத்தகமே உங்களை அப்படி அழைக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே விசேஷமாக என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அதாவது அவர் சொன்ன வசனங்கள், வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை நீங்கள் கை கொண்டு நடங்க, கை கொள்ளுங்கள். அதை கடைபிடித்து நடக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது என்று சொன்னால், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இப்ப ஆண்டவருடைய வார்த்தைகளை, வசனங்களை கை கொண்டு நடக்கும் பொழுது தேவன் வாக்கு பண்ணின அல்லது இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணின பரிசுத்த ஆவியாகிய அந்த தேற்றரவாளனை ஆண்டவருடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 1:12 சொன்னபடி இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் மாறின பிற்பாடு தேவனுடைய பிள்ளைகள் இந்த பரிசுத்த ஆவியாகிய அபிஷேகத்தை அல்லது தேற்றரவாளனை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவர்களுக்குத்தான் அதை வாக்கு பண்ணி இருக்கிறார். உலக மனிதர்கள், உலகத்தோடு சேர்ந்து வாழ்கிறவர்கள், பாவத்திலே ஜீவிக்கிறவர்கள் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இயேசுவை தெய்வமாக, ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு பிதாவாகிய தேவன் வாக்கு பண்ணின இந்த பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இந்த தேற்றரவாளனை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இந்த கவுன்சிலர் பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு பல டைட்டில் இருக்கிறது. அந்த பல டைட்டில் ஒன்னு கவுன்சிலர். அவர் நமக்கு கவுன்சிலிங் கொடுப்பார், ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய ஆவியானவர் என்பதை மறந்து போகக்கூடாது. சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று தேவன் சொன்னார் அல்லவா? இப்ப தேவன் ஆவியாய் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவி என்பது தேவனுடைய ஆவிதான், வேற ஒன்றும் இல்லை. தேவனுடைய ஆவி, அந்த தேவனுடைய ஆவி தேவனுடைய சமூகத்திலிருந்து, அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிற அத்தனை பேர்களும் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார் அல்லவா? நாம் எதை கேட்கிறோம்? முதலாவது நன்மையான விஷயமா இருக்கிறது இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இதை நாம் தேவனிடத்தில் பரிசுத்த ஆவியை கொண்டு என்னை நிரப்பும் என்று கேட்டால் தேவன் தம்முடைய ஆவியினாலே நம்மை என்ன செய்வார்? நிரப்புவார். இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒன்று. அதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகவே இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொன்னார், அதாவது நான் உங்களை விட்டு போகிறேன், நான் போகிறது உங்களுக்கு நலமாய் இருக்கும். ஏனென்று சொன்னால், நான் போன பிற்பாடு நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது அவர் உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படியான இந்த தேற்றரவாளனை உங்களுக்காக அனுப்புவார் என்று சொன்னார். அதன்படியேதான் அபிஷேகத்தை ஆதி கிறிஸ்தவர்கள், சீஷர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்விதமாக இந்த தேற்றரவாளனை நாம் என்ன செய்ய வேண்டும்?
பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்குள்ளே அவர் தங்கியிருப்பார். அபைடிங் கவுன்சிலர் என்று நாம் சொல்ல முடியும். இந்த கவுன்சிலர் நமக்குள்ளேயே தங்கி இருக்கக்கூடிய ஆவியானவர் என்பதை மறந்து போகக்கூடாது. 119 சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கிறது. 67 பாத்தீங்கன்னா, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். பாருங்க, உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன், இப்போதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அவருடைய வார்த்தையை காத்து நடக்கிறான் சங்கீதக்காரன். அதற்கு முன்பு பாருங்க, வழிதப்பி நடந்தான். ஆனால் வழிதப்பி நடக்கும் போது தேவன் சில உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். அந்த உபத்திரவத்தை அனுமதித்த பிற்பாடு, உபத்திரவப்பட்ட பிற்பாடு அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு இப்பொழுதோ நான் உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். வேறொரு வசனம் இங்க இருக்கிறது. நான் உபத்திரவப்பட்டது நல்லது. 71 சொல்லி இருக்கிறது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை என்ன செய்கிறேன், கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய வார்த்தைகள் பாருங்க, பழைய பாட்டிலும் சரி புதிய பாட்டிலும் சரி, அது பொன்னை பார்க்கிலும் வெள்ளியை பார்க்கிலும் அவர் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப நலமாய் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இவ்விதமாக இந்த கவுன்சிலர் நமக்குள்ளே நிலைத்து இருக்கக்கூடியவர். ஆகையினாலே தேவனுடைய வார்த்தைகளை, அவருடைய வசனங்களை, அதாவது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை, நாம் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடப்போமே ஆனால் தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு தருவார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர் நமக்கு தருவார். அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளும் கேட்டால் இலவசமாய் இந்த அபிஷேகத்தை என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். அந்த அபிஷேகம் நமக்குள்ளே நிலைத்திருக்கும். அது நம்ம என்ன செய்யும், சத்தியத்துக்குள்ளே நடத்தும். ஆலோசனைகளை அவர் தருவார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கர்த்தர் தாமே நமக்கு அந்த அபிஷேகத்தை அனைவருக்கும் தந்து வழிநடத்துவாராக. தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஜெபம் செய்வோம். சர்வவல்ல தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காய் நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் தியானித்த இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. நீர் கொடுக்கிற அபிஷேகத்துக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகத்தை ஆண்டவர், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் அருள வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்க அவர்களுக்கு கிருபை பாராட்டியர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.